ஸோ ஃபிஃபா வேர்ல்டு கப் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து செம சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே வந்து ஃபிஃபா வேர்ல்டு கப் மேலே தான் வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த டைமில் பார்த்துட்டிங்கன்னா ரீசெண்டாக நடந்திருக்க சில மேட்சஸ் அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக ஃபிஃபா வேர்ல்டு கப்போட ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை வந்து சேஞ்ச் பண்ணிடுச்சு. அதுலேயுமே இந்தியாவில் பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பாக இருக்கட்டும், இல்லை நினச்சிங்க இந்த லோக்கல் நடக்கிற ஃபுட்பால் மேட்சாக இருக்கட்டும், எதுக்குமே பார்த்துட்டிங்கன்னா பெருசாக வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறத காமிக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். கிரிக்கெட் தான் பார்த்துட்டிங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய ஒரு நேஷனல் கேமாக பார்க்கப்பட்டுருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நேஷனல் கேமாக வந்து கிரிக்கெட் இல்லைனா கூட ஸ்டில் இப்போ வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு நேஷனல் கேமுக்கு என்ன மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கிடைக்குமோ அது வந்து நம்ம கிரிக்கெட்டுக்கு மட்டும்தான் கிடைச்சிட்ருக்கு. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா வேர்ல்டு லெவலில் அது உலக அளவில் பார்த்துட்டிங்கன்னா இந்த கிரிக்கெட் மேட்சை விட நம்மளுடைய ஃபிஃபா மேட்ச் தான் பார்த்துட்டிங்கன்னா ஃபுட்பால் மேட்ச் தான் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. ஏன் அப்படின்னா கிரிக்கெட்டோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஃபுட்பால் மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுக்கு வந்து ஒரு பயங்கரமான ஃபேன் பேஸ் இருக்குது அப்படிங்கிறத விட அதில் வந்து ஒரு மிகப்பெரிய உழைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லா இடத்துலையுமே பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃபா வேர்ல்டு கப்புக்கான நிறையா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றத எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து நம்ம ஃபிஃபா வேர்ல்டு கப்போட இந்த முக்கியமான ஃபைனல்ஸ் மேட்ச் வந்து இப்போதைக்கு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா பல பேரோட கான்சன்ட்ரேஷனும் வந்து இப்போதைக்கு இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் மேலே தான் வந்து டோட்டலாகி போயிட்டுருக்கு. ஸோ எந்த அளவுக்கு வந்து இவங்க தங்களோட பிளான்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண கொண்டு வந்துட்டுருக்காங்களோ அதை வந்து ப்ராப்பராக பண்ணுவாங்க அப்படின்னு தான் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. கொஞ்சம் மிஸ் ஆனாலுமே பார்த்துட்டிங்கன்னா அந்த பிரச்சனைகள் வந்து வேறு மாதிரி போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருடைய மைண்டுமே வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். பட் இருந்தாலும் இந்த விஷயங்களில் வந்து அவங்க எந்த அளவுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதுக்கான வேலைகள்லாம் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்மளுடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த கான்செப்டில் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய எஃபோர்ட்டை போட முடியுமோ அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு ஒர்க் பண்ணுறதான் பார்த்துட்டிங்கன்னா இப்போதைக்கு இந்தியாவுடைய ஒரு பிளானாக இருக்கணும். ஏன்னா பல இடங்களில் பார்த்துட்டிங்கன்னா அவங்க வந்து சில விஷயங்களில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிற மாதிரி தான் வந்து தெரிஞ்சிட்ருக்கு. ஸோ ரீசெண்டாக நடந்த எந்த ஒரு விஷயத்துலையுமே பார்த்துட்டிங்கன்னா இந்தியா வந்து அந்த ஃபுட்பால் மேட்சை வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி எதையுமே கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. அவங்க எதனால் வந்து இந்த விஷயத்தில் அவ்வளோ வந்து கேர் எடுத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேரோட குற்றச்சாட்டு அப்படிங்கிறது வந்து நடந்துகிட்ருக்கு. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன்ஸ் அப்படிங்கிறதுமே இருக்குது. பிகாஸ் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபுட்பால் மேட்ச் மட்டும் இல்லை, பெருசாக எந்த விதமான ஒரு எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டிலையுமே வந்து அவங்க கலந்துக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துகிட்ருக்காங்க. பிகாஸ் அதில் வந்து 1008 பாலிடிக்ஸ் அப்படிங்கிறது இருந்துகிட்ருக்கும். ஸோ அதை முடிஞ்ச அளவுக்கு வந்து டேக்கிள் பண்ண முடிஞ்சவங்களால மட்டும்தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்களில் வந்து அவங்களோட கான்சன்ட்ரேஷனை வந்து பெயின் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரி ஐடியாஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் கிட்டே இருக்குது. அவங்க எப்படி வந்து இந்த விஷயத்தை வந்து டேக்கிள் பண்ண போகிறாங்க அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஸோ ஃபிஃபா வேர்ல்டு கப் மேட்சஸை பொறுத்த வரையும் பார்த்துட்டிங்கன்னா இந்தியா அதில் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய தப்பு அப்படின்னு தான் சொல்லப்படுது. பிகாஸ் வேர்ல்டு லெவலில் எல்லாருமே பார்த்துட்டிங்கன்னா சின்ன சின்ன கண்ட்ரிஸ் கூட பார்த்துட்டிங்கன்னா ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இந்தியா மட்டும்தான் பார்த்துட்டிங்கன்னா பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாலும் அது இஸ்ரோ வச்சு வந்து தன்னுடைய செக்யூரிட்டி வந்து பயங்கரமாக பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி பல விஷயங்களில் பார்த்திங்கன்னா இந்தியா வந்து முன்னோடியாக இருந்தாலும் இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப்பில் மட்டும் ஏன் அவங்க வந்து பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற கேள்வி வந்து எல்லாருக்கும் இருக்கிறது ஒரு காமனான விஷயந்தான். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன மாதிரியான ஒரு ரிசல்ட் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபிஃபா வேர்ல்டு கப் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.